திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோட எப்பொழுதும் இருக்கணும். சத்தியமாவது என்ன? ரொம்ப நல்ல சுவாரஸ்யமாக இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். நிறைய பேருக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு, கீழ்ப்பிடிதலை உண்டாக்கியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வசனங்களை எடுத்து காண்பிக்கிற வேலை, பகுத்து சொல்கிற வேலை நம்மளுடைய வேலை. அதை புரிந்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டியது உங்களுடைய வேலை. தேவனுக்கு பிரியமாக நீங்கள் அதை செய்யணும். ஒரு வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும், கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதனோட வலிமை, இதோட ஸ்ட்ரென்த்து தெரியாமல் சும்மா ஒரு வரி மாதிரி, ஒரு பழமொழி மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். நாம் தயவுசெய்து இன்றைக்கி சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் அப்படின்றத வெறும் ஒரு வசனத்தின் வரியாக இல்லாமல் அதை வாழ்க்கையாக பார்க்க நம்மளை ஒப்புக் கொடுக்கணும். சத்தியம் முதல்ல என்னை எப்படி சந்திக்குது, நான் எதில் இருக்கேன், எதில் இருந்து நான் விடுதலை பெறணும், சரி விடுதலை பெற்றால் அது எப்படி இருக்கும், இப்படிலாம் நம்ம யோசிக்கணும்ல. இவ்வளவுதான். இந்த யோசனை, இந்த தேடல், இந்த புரிந்து கொள்ளுதல் அப்படியே ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடும். கிறிஸ்தவ வாழ்க்கை சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை. பிரச்சனைகள், துன்பங்கள், சவால்கள் எல்லாம் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும், வியாதி எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு விடுதலையின் வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இதுதான் புரிஞ்சுக்கணும். நாம் தயவுசெய்து கவனிங்க. இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். என் சொந்தங்களே, உறவுகளே, கண்மணிகளே, இளைஞர்களே, பரிசுத்தவான்களே, போதகர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய சத்தியம் என்றால் என்ன என்ற ஒரு தொடரின் கடைசி செய்தி இன்றைக்கு நான் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து சத்தியத்தை குறித்தும் சத்தியத்தை போதிக்கவும் சத்தியமாக தான் இருப்பதை காண்பிக்கவும் இவ்வுலகத்திலே பிறந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவில் உள்ள அந்த சத்தியம் ஒரு போதனையாக, எ ஃபார்ம் ஆஃப் டீச்சிங், அதை நாம் கைக்கொள்ளும்போது அது நமக்கு பயன்பாடாக மாறுகிறது. உதாரணமாக, அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற ஒரு 10 ரூபாய் நோட்டை எந்த ஒரு சூழலும் ஒரே ஒரு % கூட நாம் சந்தேகப்பட மாட்டோம். அந்த 10 ரூபாயினுடைய விலை, அதனுடைய மதிப்பு அவ்வளோதான். அந்த 10 ரூபாயை இந்திய எல்லையில் எங்கே போனாலும் அது மாற்றலாம். ஏன்னா அரசாங்கம் அதுக்கு மேலே தன்னுடைய அதிகாரத்தை கையொப்பமிட்டு இருக்கிறது இல்லையா? அப்போது பணம் எங்குமே மாறும். அது மாதிரி சத்தியம் கூட, இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு சத்தியம் உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. அந்த கிரயத்தை கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தைகள் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இதை நீங்கள் விளங்கினோன்னா உங்களுடைய மனது, பொறுமை, தாழ்மை ரொம்ப அவசியமாக இருக்குது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரத்தில் நம்மை விடுதலை செய்யக்கூடிய அந்த சத்தியம் ஒரு போதனையாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம். ரோமர் 6:17, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும், இயேசு அண்டை வருவதற்கு முன்னால் நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு, பேனால் அடிக்கோடிடுங்கள், ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு, உபதேசம் என்றால் போதனை, டீச்சிங். சட்டம் என்று சொன்னால் அது சட்டமாக்கப்பட்டு விட்டது. எப்படி ஒரு 10 ரூபாயினுடைய மதிப்பு சட்டத்தின் கீழ் இருக்கிறது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் இதனுடைய விலை இவ்வளவுதான் என்று சட்டத்துக்கு உட்படுத்தியிருக்கார். இதுவும் நோட்டு தான், அதுவும் நோட்டு தான் சொன்னால் அது வேறு அர்த்தமாகும். 10 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டாகாது.
100 நோட்டு 500 ஆகாது, 500 நோட்டு 2000 ஆகாது. ஏன்னா எல்லாமே தாளாக இருந்தாலும் அந்த தாளுக்கென்று ஒரு அதிகாரம், ஒரு சட்டம் அது மேலே இருக்குது. அந்த மாதிரி நம்மை விடுதலையாக்கும் சத்தியம் இப்பொழுது ஒரு உபதேச சட்டமாக இருக்கிறதாம். சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். சட்டத்தை மீறினால் பாவத்தை நாம் சேர்த்துக்கொள்வோம். மீறுதல் என்பது சட்டத்தை தாண்டி செல்வது தானே. சட்டம் என்பது நாம் கீழ்ப்படிவதை காண்பிக்கிறது. மீண்டும் வாசிக்கிறோம் பாருங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு, நல்லா கவனிங்க, நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு கிறிஸ்தவனாக மாற முடியாது. ஒரு கட்டாயத்தினால பாவ மன்னிப்பை பெற முடியாது, பரிசுத்த ஆவியை பெற முடியாது, தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. மனப்பூர்வமாக நம்முடைய மனதில் கீழ்ப்படிதல் தேவை. மனப்பூர்வமாக நீங்கள் கீழ்ப்படிந்ததனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் பாருங்கள். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நீதிமன்றத்தில் 10 வருஷம் வழக்காடி சத்தியம் எது பொய் எது அப்படின்றத நீதிபதி சொல்கிறார். ஒன்று விடுதலை அல்லது தண்டனை, ஏதாவது ஒன்று அந்த மனிதர்களுக்கு கிடைக்கும். அதை மாதிரி பாவ மன்னிப்புக்குரிய சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நாம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக மாறிவிடுகிறோம். இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இப்பொழுது 22ஆம் வசனம் பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினாலே, கவனியுங்கள், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆக இயேசு நம்மை விடுதலையாக்கும் போது இந்த உபதேச சட்டத்தின் மூலம் நாம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தத்திலே மூழ்கி விடுகிறோம். பரிசுத்தமாக்குதல் நமக்கு முடிவாக இருக்கிறது, பலனாக இருக்கிறது. முடிவு நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த பாவ மன்னிப்பின் சட்டம் எப்படி செயல்படுகிறது? ஒரு டாக்டர் இப்போல்லாம் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வா, ஸ்கேன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று. அதனால் எக்ஸ் கதிர்கள் ஊடுருவ செய்து நம்முடைய எலும்பு உடைந்திருக்கிறதா, நம்முடைய நுரையீரலில் ஏதாவது கஷ்டம் இருக்கா, அல்லது உடலில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்றது தான் இந்த எக்ஸ்ரே, இந்த ஸ்கேன் இவைகளில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கண்ணால் பார்க்க முடியாததை மிஷின் வழியாக நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். அதை மாதிரி பாவ மன்னிப்பினுடைய சட்டத்தை, அந்த பாவ மன்னிப்பு எப்படி நிகழுது என்ற அந்த கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி நிகழ்கிறது? அதாவது நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே சொல்கிறார் இல்லையா, அந்த உபதேச சட்டத்திற்கு. அந்த மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிற இடம் எது? இங்கே தான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மதங்கள், மார்க்கம் என்று 2 பிரிவு வருது. மதங்கள் பாவ மன்னிப்பை அவங்களுடைய மனதின் விருப்பத்தின்படி, கலாச்சாரத்தின்படி, மத போதனையின்படி அவங்கவுங்களுக்குன்னு கொள்கைகளை வகுத்துக்கிட்டாங்க. இப்போது கத்தோலிக்கர்கள், புராட்டஸ்டன்ட் மக்கள், அடங்காத பெந்தேகோஸ்தே மக்கள், ஏன்னா அவர்களுக்குன்னு எந்த விதமான ஒரு தனிப்பட்ட உலகளாவிய கொள்கை கிடையாது. அதில் தடி எடுத்தவெல்லாம் தடல்காரனானான், அந்த மாதிரி என்ன வேணாலும் அவங்க சொல்லுவாங்க. கர்த்தர் சொன்னார்னு சொல்லி போய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கள் பைபிளை கையில் வைத்துக்கொண்டே பைபிளுக்கு வெளியே போய் என்ன வேணாலும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்வது உங்களுக்கு நெஞ்சை வலிக்கும், ஆனால் அது உண்மை. இப்போது அந்த பாவ மன்னிப்பின் சட்டம் அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே எப்படி கொண்டு வரப்படுகிறது? அது எங்கே நடக்கிறது? அது எப்படி நடக்கிறது? இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் நாம்
அந்த பாவ மன்னிப்புக்குரிய சட்டத்தை எப்படி கீழ்ப்படியலான்ற இடம் இங்கே தான் பேசப்பட்டிருக்கு. எப்படி ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கணும். கவனிங்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும். அப்போது எங்கே இந்த பாவ மன்னிப்பினுடைய சட்டம் அமுலாக்கப்படுது, செயல்படப்படுகிறது என்று பார்த்தா ஞானஸ்தானத்தில். ஞானஸ்தானம் இல்லாமல் கிறிஸ்தவனாக நீ மாற முடியாது. நிறைய கிறிஸ்தவ மதம் பெந்தகோஸ்து சபைகளெல்லாம் முதல்ல ரட்சிக்கப்படுவாங்க, பிறகு எப்போதாவது தேவைப்பட்டால் ஞானஸ்தானம் பெறுவாங்க. நான் சொல்கிறத அறிவுடைய மனுஷனாக நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்த டிவியில் போதிக்கிறவங்களெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். முதல்ல ரட்சிக்கப்படுவாங்க, அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெறுவாங்க. உலகத்தில் யாராவது பிறந்து செத்து பிறகு ஒரு 15 வருஷம் பொறுத்து உயிரடைஞ்சதாக வரலாறு எங்கன்னா இருக்கா? பிறக்கும் போதே செத்த ஆள் மறுபடியும் உயிரடைய முடியாது. அப்போது ஞானஸ்தானம் பெறாத ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட ஆளாக இருக்க முடியாது. அப்போ முதல்ல ரட்சிக்கப்பட்டுட்டு எப்படி நீங்கள் பாவ மன்னிப்பை பின்னால் பெற முடியும்? அஸ்திவாரம் போட்ட பிறகு தானே வீட்டை கட்ட முடியும், கருவுற்ற பிறகு தானே குழந்தை பிறக்க முடியும். ஞானஸ்தானம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்காது. நீங்கள் பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மார்க் 16:16. சகோதரி, தலைக்கீழ்தான ஒரு போதனையை நீங்கள் பார்க்கலாம் இந்த மத விஷயத்தில். மார்க்கம் என்ன சொல்லுகிறது? 3ஆம் வசனம் பாருங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும். ஞானஸ்தானம் தண்ணியில் பெறுறோம். வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நம்ம இவ்வளோ நாள் நினச்சோம் தண்ணிக்குள்ளே முக்கி எழுந்தால் போதும் அப்படின்னு. ஆனால் தண்ணிக்குள்ளே முழுகுவது இயேசுனுடைய மரணத்துக்குள்ளே. இதை தான் அந்த உபதேச சட்டம் நமக்கு போதிக்கிறது. அடுத்தது பாருங்கள், 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இதுவரைக்கும் வாசித்த இந்த வசனத்தில் கிறிஸ்துவுடனே மரிக்கிறோம், கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படுகிறோம், கிறிஸ்துவுடனே எழுந்திருக்கிறோம். இயேசு சிலுவிலே மரித்தார், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளே உயிரோடு எழுந்தார். இந்த 3 அடையாளங்களையும் ஞானஸ்தானத்தின் கீழே சத்தியத்தை விசுவாசிக்கிற ஒரு மனிதன், அந்த உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் இயேசுனுடைய மரணத்தை ஞானஸ்தானத்திலே காண்பிக்கிறான், இயேசு கிறிஸ்துவோட அடக்கத்தை காண்பிக்கிறான், இயேசு கிறிஸ்துவோடு புது வாழ்வு வாழ்வதற்காக அவன் தண்ணீரிலிருந்து கரையேறுவதை அவன் காண்பிக்கிறான். இப்படி நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? குழந்தையாக இருக்கும்போது எதுவும் தெரியாமல் அந்த வீட்டுக்காரர் சொன்னார், மனைவி சொன்னாங்க, பாஸ்டர் என்ன முக்கி போட்டார், பாஸ்டர் சொன்னார் நீங்கள் எடுத்தால் தான் இதெல்லாம் சரி போடணும்னு சொன்னார். உங்களுடைய நோக்கங்கள் தவறாக இருக்கிறது. பாருங்கள், இந்துக்கள் அலகாபாத்தில் கங்கை நதியில் வருஷத்துக்கு ஒரு முறை 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒரே நாளில் முழுகிறாங்க, தலை முழுகி எழுந்திருக்கிறாங்க. அது ஞானஸ்தானமா? கிராமப்புறங்களில் பிள்ளைகளும் பெரியவங்களும் ஆறுகளையும் குளங்கள்லையும் முக்கி எழுந்திருக்கிறாங்க. அது ஞானஸ்தானமா? தண்ணீரில் முழுகி எழுந்திருக்கிறது ஞானஸ்தானம் இல்லை. தண்ணீரில் முழுகி எழுதுவதற்கான ஒரு காரணம் இருக்கணும். அந்த உபதேச சட்டத்திற்கு அது ஒரு சட்டம். அந்த சட்டத்துக்கு நீ கீழ்ப்படிந்தால்தான், அதாவது இயேசுனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலில் நீ இணைக்கப்பட்டால்தான் பாவ மன்னிப்பு உனக்கு உண்டாகும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதலால் கவனிங்கள், அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால். இணைத்தல்ன்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இப்போ இந்த மின்சாரம் போது இந்த அறையில் அந்த ஒயர் வழியாக எல்லாம் இணைக்கப்பட்டு அதனால தான் விளக்கெல்லாம் எரியுது.
அது மாதிரி இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரண சாயலில் இணைக்கப்படுவதை ஞானஸ்நானம் காட்டுகிறது. அப்படி நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் அவர் உயிர்த்தெழுதல் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இதில் இணைஞ்சிங்கன்னா அதில் இணைஞ்சிருவீங்க. ஒன்ஸ் யூ ஆர் கனெக்டட் with Christ's death, you will be also automatically connected with his resurrection. எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்கள். ஆகவே இந்த உபதேச சட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்த ஆள் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். 6வது வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஞானஸ்தானத்துக்கு முன்னால் நாம் பாவிகளாக இருந்தோம். ஞானஸ்தானத்துக்கு பின்னால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்துக்கு முன்னால் நாம் சாத்தானோடு இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம். ஞானஸ்தானத்துக்கு பிறகு வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறோம். ஆகவே நாம் கிறிஸ்துவுடனே இணைக்கப்பட்டதுனால சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பூவுடன் கூடிய நாரும் மணக்கும். உண்மைதானே? அது மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தோடு இணைக்கப்பட்ட மனிதன் அவர் உடலில் வழிந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒருவனாக இருக்கிறான். சொன்னது புரியுதுங்களா? இப்பொழுது எபேசியர் 4வது அதிகாரம், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். புதிய ஏற்பாட்டில் 267வது பக்கம் 21வது வசனம். இயேசுவின் இடத்தில் உள்ள பெனால் அடிக்கோடிடுங்கள், சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்திலே கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. மதத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வசனம் சேராது, புரியாது. காரணம் அவங்க அவங்கவுங்க மதத்தில் இருக்கிற கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ கத்தோலிக்கரும் புராட்டஸ்டன்ட் மக்களும் கை குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்ருப்பாங்க. பெந்தேகோஸ்துக்காரங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறி ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறி அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஞானஸ்நானம் எடுப்பாங்க. இது ரொம்ப விபரீதமான ஒரு கொள்கை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு பெந்தேகோஸ்துக்காரும் சிந்திச்சு பார்க்கணும். ஒன்றும் அவசரப்படாதீங்க. எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறுவீங்க? ஞானஸ்நானம் பெற்று தானே ரட்சிக்கப்பட முடியும். அப்படி தானே பைபிள் முழுக்க இருக்குது. நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்த பிறகு தானே மனுஷனாக இருக்க முடியும். அது மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்தால் தானே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியும். மறுபடியும் பிறவாத ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க முடியும்? பரிசுத்த ஆவி பெற்றவனாக இருக்க முடியும். அதனால தான் சொல்கிறாரு, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இப்போ 22ஆம் வசனம், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டுனா இந்த கோட்டை நான் கழட்டி வைக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய சுவாபத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், களைந்து விடுங்கள். இப்போது கிறிஸ்துக்குள்ளே நாம் வந்ததுனால 23ஆம் வசனம் பாருங்கள், உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி. பரிசுத்த ஆவி தேவன் ஞானஸ்தானத்தின் வழியாக நமக்கு தருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனத்தில் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெறுவீர்கள் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:32 கீழ்ப்படுகிற யாவருக்கும் தந்தருளின பரிசுத்த ஆவி என்று படிக்கிறோம். ஆக பரிசுத்த ஆவி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நம்முடைய இருதயங்களில் வைக்கப்பட்டிருக்கிறார். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. இப்போ பாருங்கள் 24ஆம் வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த மனிதன் தான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறான். இந்த மனிதன் தான் தன்னுடைய மனதால் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறான். இந்த மனிதன் தான் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைகிறவனாக இருக்கிறான். இப்பொழுது
எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நாம் இனி குழந்தைகளாயிராமல், ஞானஸ்தானம் எடுத்த ஆள் இனிமேல் குழந்தையை போல நாம் நடக்காமல், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவளாயிராமல். இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் என்ன வேறுபாடுனா, மதத்தில் இருக்கவங்க பைபிளை கையில் வச்சுக்கிட்டு பலவிதமான காற்றுகளில் அலைப்பட்டு அலைகிற ஒன்றை போல எதை வேணாலும் அவங்க தயாராக இருக்காங்க. மரியாதை வணங்க தயாராக இருக்காங்க, மனிதர்களை வணங்க தயாராக இருக்காங்க, ஆராதனைன்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, பிதா குமாரன் பரிசுத்தாய் மறுதலிக்க தயாராக இருக்காங்க, எல்லா பிரிவினைவாதங்களையும் பேசுகிறாங்க. பைபிள் இல்லாத புதிய கருத்துக்களை அவங்களாகவே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க இல்லையா? தினமும் நான் தேவனை பார்த்தேன்னு சொல்கிற அளவுக்கு, பொய் சொல்லுகிற அளவுக்கு தீர்க்கதரிசிகளாக மாறிட்டாங்க. அதனால் சொல்கிறாரு, இனி நீங்கள் குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். கவனிங்கள் 15வது வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. இதுவரைக்கும் நம்ம என்ன படித்தோம்? சத்தியம் என்றால் என்ன? இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. சத்தியம் யாரை நமக்கு காண்பிக்கிறது? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். அப்போது சத்தியம் என்னதென்று நமக்கு தெரியும், அது இயேசு என்று நமக்கு தெரியும். ஆக தலையாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நடக்க வேண்டும், சத்தியத்திலே நாம் நடக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்கள், பக்கம் 277. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், இந்த இடத்துல எழுந்துதல், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், எந்த இடத்துல நம்ம எழுந்தோம்? தரையிலிருந்து எழுந்திருக்கிறது இது குறிக்கிறதா? ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்தோம் இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். எங்கே மரித்தோம்? ஞானஸ்தானத்தில், கிறிஸ்துவுடனே கூட. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நாம் இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் நம்முடைய மெய்யான உயிர், அந்த நித்திய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவன்கிட்ட இருக்கான், தேவனுக்குள் மறைந்திருக்கிறதாம். அதை குறித்த அக்கறையிலே நாம் வாழ வேண்டும். நண்பர்களே, இந்த தொடர் மிகவும் பரபரப்பாகவும் ஆழமாகவும் உண்மையாகவும் தேவ வசனத்தினால் நிறைந்ததாகவும் உண்மையாகவே சத்தியத்தை தேடுகிறவர்களுக்கான ஒரு பதிலாகவும் அமைந்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இயேசு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படி இவ்வுலகத்தில் பிறந்தார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். ஆக சத்தியம் என்றால் என்ன என்ற தகவலை நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கத்தக்கதாக உங்களை ஆசீர்வதித்து இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, நாங்கள் முழுமையாக கற்றுக்கொண்ட இந்த வேத பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை தாரும். நாங்கள் கேட்டவைகளை மறக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டவர்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒப்பற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சத்தியம் என்றால் என்ன என்ற இந்த தொடரில் 10வது செய்தியை இன்று கேட்டீர்கள். இதுவரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதி
பரிசுகளை பெற்றவர்களை வாழ்த்துகிறோம். இந்த 10 நிகழ்ச்சிகளிலும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி, சந்தேகம் இருந்தால் இப்பொழுதே உடனடியாக எழுதுங்கள். நேயர்களே, வேதாகமம் சத்திய வேதம். அது தேவனை பற்றிய சத்தியத்தை, மனிதனை பற்றிய சத்தியத்தை, மனித வாழ்வை குறித்த சத்தியத்தை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை நமக்கு விவரமாக போதிக்கிறது. இவ்வளவு அருமையான வேத சத்தியத்தை வைத்துக்கொண்டு மனிதன், நான் இன்னும் கனவில் இதை கண்டேன், சொப்பனத்தில் இதை பார்த்தேன், தரிசனம் கிடைத்தது என்று தன்னுடைய சொந்த வாழ்க்கை வரலாறை சொல்லிக் கொடுக்கிறதையும் அதன் பின்னாலே ஜனங்கள் ஓடுகிறதையும் பார்க்கிறோம். தயவுசெய்து நீங்கள் நின்று இந்த சத்தியத்தின் பின்னால் வாருங்கள். அப்பொழுதுதான் நாம் நித்தியத்துக்கு போக முடியும். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மன்னித்து நம்மை விடுதலையாக்கும் சத்தியத்தை இன்று கேட்டிருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் கேட்ட செய்திலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். சத்தியம் எப்படிப்பட்ட உபதேசமாக நம்மை ரட்சிக்கிறது? எழுதி கொண்டீர்களா? சத்தியம் எப்படிப்பட்ட உபதேசமாக நம்மை ரட்சிக்கிறது? சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் கிடைக்கிறது. தயவுசெய்து சீக்கிரமாக உங்கள் பதில்களை எழுதி அனுப்புங்கள். நேயர்களே, சத்தியமாவது என்ன என்ற இந்த தொடரின் மூலமாக தேவன் சத்தியவரர் என்றும் மனிதன் பொய்யன் என்றும், தேவனுடைய வசனத்தின் பின் தேவனுடைய சத்தியத்தின்படி நடந்தால்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் தெளிவாக தெரிந்து கொண்டோம். ஆகவே தயவுசெய்து மனிதர்களுக்கு பின்னாலே, மனித போதனைகளுக்கு பின்னாலே போகாமல் சத்தியத்துக்கு பின்னால் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்தியத்தின் மேலே நமக்கு அன்பில்லை என்றால் பிசாசு நமக்குள் பொய்யை விதைத்து விடுவான். கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே சத்தியத்தின்படி நடக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் ஒரு புதிய தொடரோடு உங்களை சந்திக்கும் வரை நமது கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?